வீடாப்பா? ஆமாம்மா, எங்க வீடு தான். மாப்பிள்ள வந்துருப்பாரு நேரத்துக்கு. அதான் சொன்னார்ல மாமா, 7 மணிக்கு தான்னு வந்துருங்க அப்படின்னு. சார் 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 இருங்க வாரேன். ஆறாமா வாங்கப்பா வாங்க. சார், மதியானம் ஃபோன் போட்டு சொன்னீங்க வீடு இருக்குப்பா 7 மணிக்கு வாங்கன்னு. அதான் இங்க வந்தோம். வாங்க வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா இன்னும் மணி ஆயிப்போச்சு, இன்னும் ஆளை காணமேன்னு. 7 மணிக்குன்னு சொன்னீங்க. நாங்க டானி 7 மணிக்கு வந்து நின்னோம்னா அதுக்கப்புறம் 7 மணினா 7 மணிக்கு தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் திட்டிடுவீங்க. கொஞ்சம் லேட்டாலாம் வர மாட்டீங்களா நீங்க தான் கொஞ்சம் லேட்டா வந்தாங்க. இல்லப்பா, நான் முன்னே வந்துட்டேன் உங்களை கூட்டிட்டு போகலான்னு. உங்களை தான் ஆளை காணோம். சரிங்க. இப்போ நீங்க 3 பேர் தான் அங்கே இருக்க போறீங்களா? ஆமாங்க. நீங்க எல்லாம் சொந்த பந்தமா இல்லை எப்படி? இது எங்க அம்மாங்க, இது எங்க அம்மாவோட தம்பி, இது நான் பையன். சரிங்களா? 3 பேர் தான். இவங்க மட்டும்தானா இல்லை ஃபேமிலியில் வேற யாரும் இருக்கீங்களா? இல்லைங்க, நாங்க 3 பேர் மட்டும்தான். சரிப்பா. இப்போ வீடு பார்த்தீங்கன்னு வைங்களே, இங்கே இல்லை. ஏன்னா இங்கே இருக்கிற வீடு எல்லாமே காலியாக இல்லை. எல்லாத்துக்குமே ஆள் வந்துட்டாங்க. என் தோட்டத்தில் தான் ஒரு வீடு இருக்குது. அது இங்கேருந்து 2 கிலோமீட்டர் அவுட்டரில் தான் இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா அந்த வீட்டில் இருங்க. இல்லையா நான் வீடு காலி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஐயோ, அவுட்டர்ல இருந்தாலும் சரி எங்கிட்ட இருந்தாலும் சரிங்க, வீடு இல்லாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோங்க. வீடு கிடைச்சா பரவாயில்லன்னு இருக்கு. ஓ சரிங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் வீடெல்லாம் இல்லைங்களா உங்களுக்கு? வாடகை வீட்டுல தாங்க இருந்தோம். அதே வீட்டில் இருந்திருக்கலாம்ல, ஏன் வீடு காலி பண்ணிட்டீங்க? ஐயோ, இந்த ஆளு வேற நோண்டி நொங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறது. அது ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ, குடும்ப பிரச்சனைன்னு சொன்னோம். இவங்க வீட்டுல சண்டை போட்டு திரிவாங்க போல இருக்கு. அதனால வீடு தர மாட்டேன்னு சொல்லி போடுவானுங்க. இப்ப எதையாவது ஒன்று சமாளிக்கணுமே. அது இல்லைங்க, எங்கள் வீட்டில் ஒரு நிமிஷம் இருமா. சார், எனக்கு இப்போ நான் ஆஃபீஸுக்கும் வீடு வேலை செய்கிற இடத்துக்கும் ரொம்ப தூரங்க. இந்த ஏரியானா கொஞ்சம் எனக்கு பக்கமாக இருக்கும். அதனால தாங்க. ஓ சரிப்பா சரிப்பா. இப்போ ராத்திரியே வீட்டுக்கு போயிடலாங்களா, இல்லை நாளைக்கு எதுவும் வர சொல்லுவீங்களா? இல்லைப்பா, வீடு ஃப்ரீயாக தான் இருக்காங்க, எதுவும் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இருந்தவங்கன்னா அவங்க ஜாமான்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எதுவும் ஜாமான் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா என்ன? ஜாமானுங்களா? இனிமே தாங்க வண்டியில் எடுத்துகிட்டு வரணும். ஓ சரிங்க. சரி வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஏன் அட்வான்ஸு எவ்வளோன்னு சொல்லலைங்க? அட்வான்ஸ் என்னங்க அட்வான்ஸு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் வாங்க. என்ன அட்வான்ஸு எப்படிங்க கொடுக்காம வீட்டுக்கு போகிறது? ஐயோ, இவங்க மாப்பிள்ளை ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. இனி மறுபடியும் நான் என்னத்தன்னு இவங்கள்ட்ட சொல்கிறது? இப்போதைக்கு நீங்கள் வீடு பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பார்த்து வாங்கிக்கலாம். என்ன மாப்பிள்ள அட்வான்ஸ் கேட்க அவர் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் வாங்க போ, பிடிச்சிருந்தா பார்த்துக்கலான்ட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஆமா, நமக்கு ஏதோ ஒரு கதவை அடைச்சா ஒரு கதவை திறக்கும்னு சொன்னா அப்படி கடவுள் ஏதோ நமக்கு ஒரு நல்லதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. நம்ம வேற வீடு வாசல் இல்லாம இருக்கிறோம். அம்மாவை ராத்திரி வெளியே வச்சுக்கிட்டு நம்மளால இருக்க முடியாது. அம்மாவை ரோட்ல படுக்க வச்சுட்டோன்னு வையே, அதுக்கப்புறம் அந்த மனுஷன் நம்மள ரொம்ப கேவலமா பேசுவான். அதுக்காகவே சொல்றேன், நம்ம வீட்டுல தான் அம்மாவை கூட்டிட்டு போய் இன்னைக்கு ராத்திரி தங்க ஏதோ ஒரு நல்ல மனுஷனா இருக்க போக நம்மள அப்படியே கூட்டிட்டு போறாரு. வாங்க போவோம். ஸோ என்னதான் பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. மணி வேற ஆயிடுச்சு. காலையில் போன மனுஷன் இன்ன வரைக்கும் வீடு வரல. எங்கே தான் போகிறாரு, எங்கே தான் வராருன்னே தெரிய மாட்டேங்குது. அக்கம் பக்கத்தில் கூட ஒரு ஆள் கூட இல்லை. புள்ளத்தாச்சி பிள்ளைய இப்படி விட்டுட்டு போகிறோமே, அவன் என்ன பண்ணுவா ஏது பண்ணுவான்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? இந்த மனுஷன் எப்படி தான் இப்படி மாறினார்னே எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு காலத்தில் என்னை சுற்றி சுற்றி வந்தார். வேலைக்கு கூட போகாமல் என்னை எப்போ பார்த்தாலும் கட்டி பிடிச்சிட்டே இருப்பார். ஆனால் இன்னைக்கு என்னை பார்த்தா கூட அப்படிக்கு வேண்டாத வெறுப்பா அடிக்கிறாரு. எங்கே தான் இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா வீட்டில் வேற அவரோட ஃபோனை வேற பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. எப்படி தான் நம்ம பேசுறது? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. இருக்கிற காசெல்லாம் கொண்டு போய் கல்லுக்கடையில் கொடுத்து கறி ஆக்குறாரு. ஏன் அந்த மனுஷன் இப்படி மாறினார்னே தெரிய மாட்டேங்குது. புது மாப்பிள்ளைக்கு ரப்பப்பறேன் வந்த யோக மாட்டா ரப்பப்பறேன் வந்த மருமகன் தான் பப்பப்பறேன். எப்பாடி மருமவள என்னம்மா மருமவள? என்னடா மருமவ சோபல படுத்து தூங்குதா இல்ல என்ன பண்ணுது? ஒன்னும் புரியலையே. என்னது மரும ஒரு மூலையில பையன் ஒரு மூலையில இருக்காங்களே, இது சரியில்லையே. தம்பிய
டேய் தம்பி, ஆ சொல்லுங்கப்பா. என்னடா மருமன் மூஞ்சும் சரியில்லை, உன் மூஞ்சும் சரியில்லை. என்னடா என்ன? ஒன்றும் இல்லைப்பா. என்ன ஒண்ணும் இல்லப்பா, வெங்காயம் இல்லப்பா. காதலிச்சு தானடா கல்யாணம் பண்ணீங்க, அப்புறம் என்ன சண்டை உங்களுக்குள்ள? என்ன சண்டை? சண்டையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்படி இருந்தா இந்நேரத்துக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்திருக்கணும். அதை விட்டுப்புட்டு நீ ஒரு மூலையில மரும ஒரு மூலையில என்னடா சண்டை? வீட்டுல பார்த்து பொண்ணா இருந்தா கூட சரி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏதோ அப்படி இப்படின்னு சொல்லலாம். ரெண்டு பேரும் புரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணீங்க. அப்படி இருக்கும்போது என்னடா உங்களுக்குள்ள சண்டை வருது? என்ன சண்டை வருது? அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்க கம்முன்னு போங்கப்பா. என்னடா விட்டுட்டு போன்னு? ஏற்கனவே உங்க ஆத்தா கறி என்னைக்குதான் அண்ணன் எப்படா சாய்வான், தின்ன எப்படா காயும்னு எப்படா ரெண்டு பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு கிடப்பீங்கன்னு காத்துக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஏத்தாப்புல ரெண்டு பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு இப்படி இருங்கடா, அப்பதான் நல்லா இருக்கும். இன்னத்துக்கு காலையிலலாம் வீட்டிலே இருக்கிறது இல்ல, வேலை வெட்டின்னு போய் பொழப்ப பார்க்க போயிடுறீங்க. ராத்திரி தான் கொஞ்ச நேரம் வந்து வீட்டுல இருக்கீங்க. இன்னைக்கு மருமகளுக்கு உடம்பு முடியலன்னு வீட்டுல வந்து இருக்கிற அப்படி இருந்து அந்த பிள்ளைய ஏதோ ஒண்ணு பார்க்கணும் வைக்கணும்ன்றது இல்லாம என்னடா சண்டை உங்களுக்குள்ள? ஐயோ அப்பா ஒரு சண்டையும் இல்லைப்பா. மருமவளே எந்திரிமா முதல்ல, நீங்க எந்திரி முதல்ல. மருமவ அழுதுகிட்டு இருக்கு. ஏமா சொல்லுமா, என்னமா பிரச்சனை? ஒன்றும் இல்லை மாமா. வருமா இங்க பாரு, நான் உனக்கு மாமன் நாரு தான், ஆனா அப்பா மாதிரி தான். சொல்லு என்னமா பிரச்சனை? இந்த பையன் எதுவும் உன்னை பேசினானா? அப்படி எதுவும் பேசினானா சொல்லு, உள்ளுக்குள்ள ஒரு அம்மை ஏத்திக்கிட்டு வந்து பொழந்து கட்டி போடுறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. மடிய சொல்லுமா. ஏடா புள்ளைய அடிச்சிருக்கியா இல்ல திட்டினியா? இல்லப்பா அம்மா தான். அம்மாவா? என்ன பண்ண அந்த சிரிக்கி? என்னடா பண்ணா? இல்லப்பா அது வந்து ஏண்டா அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? புடிச்சு இழுத்த போட்டு கண்ணங்கனமா அப்பி இருக்க வேணாமா? என்ன பண்றதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. அது சிரிக்கி எங்கடா? இப்ப அது சிரிக்கி எங்க? உள்ளதான் இருக்காங்க. உள்ள இருக்காளா? அடியே உன்னை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? வந்து இன்னைக்கு உன்னை பொழக்கிற பொழையில நீ என்ன ஆகுறன்னு மட்டும் பாரு. ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டுட்டு கிடக்க போறாங்க. நான் என்னடா பண்ண முடியும்? ஒரு அம்மாவை பத்தி தப்பா பேசினா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுவே அத்தையை பத்தி நான் சொன்னேன், நீ கம்மன் இருப்பியா? சொல்லு பாப்போம். ஏ சிரிக்கி, அந்த புள்ளைய பேசக்கூடாத வார்த்தையில பேசிவிட்டு உனக்கு தூக்கம் ஒண்ணு தாண்டி உனக்கு குறை கொய்யால. ஐயோ அம்மா, படுபாவி பயலே தூங்கிட்டு இருக்கிறது கூட தெரியாம ஏன் அப்படி எட்டி உதைக்கிற? எட்டி உதைக்கிறேனா? அடுத்தவங்க தூக்கத்தை கெடுத்துவிட்டு உனக்கு என்னடி தூக்கம் கேக்குது? தூக்கம் தினமும் ஏன்டா இப்படி அடிச்சு கொல்ற என்னைய? ஐயோ ஆண்டவனே, இப்படி அடிக்கிறானே இந்த படுபாவி. உன்னையெல்லாம் அடிக்க கூடாதுடி, அடிக்க கூடாது. நல்லா தூக்கி போட்டு சும்மா நங்கு நங்கு நங்குன்னு வாயிலேயே மிதிக்கணும். ஐயோ அம்மா, விட்டு தொலைடா படுபாவி. அட்டன புருஷன விட்டு தொலைடா படுபாவியா? டா போடுறியா டா? உன்னை இன்னைக்கு முறிக்கிற உரியில இனிமே நீ வாய திறக்க கூடாது. ஐயோ அடிச்சு கொல்றானே இப்படி. அம்மா ஐயோ ஐயோ ஆண்டவனே. எடுபட்ட சிரிக்கி, உனக்கு எம்பிட்டு எகத்தால இருந்துச்சுன்னா அந்த அக்காவை பார்த்து நீ அந்த வார்த்தையை பேசியிருப்ப. அவங்க ஏதோ புருஷன் மொண்டாட்டி இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிப்பாங்க. நானும் சரி ஏதோ நடக்குது நம்மளும் கண்டுக்காம இருந்துக்கோன்னு இருந்தா வீட்டுல தின்னுபுட்டு இருக்க மாட்டாம வெளியில போய் நாட்டாம அப்படிக்கிட்டு திரிக்கிறியா நீ? நாட்டாம இந்த வெங்காய வேலையில வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டேன்னு வையி உரிச்சு போடுவேன். குடும்பத்து பொண்ணுங்க யாரும் அந்த மாதிரி வார்த்தையை வீட்டுல பேசக்கூட மாட்டாங்கடி. நானும் தான் இந்த வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இத்தனை நாள் நீ இந்த சம்பாரிச்சு இந்த வீட்டுக்கு எவ்வளவு பண்ணியிருப்ப? ஒரு நாளாவது உன்னை நான் தப்பான வார்த்தை சொல்லியிருப்பேனாடி? அது பொட்டச்சி பிள்ளைங்களை வந்து அப்படி சொல்றது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா? அதுவும் அந்த அக்காவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தருக்கிட்ட தப்பா ஒரு நாள் வார்த்தை பேசினது கிடையாது. அப்படியாப்பட்ட அக்காவை நீ என்னடி சொல்லியிருக்க? என்ன சொல்லியிருக்க? ஊரார் சொல்லட்டும்டி. ஊருக்காரன் வாழ்ந்தாலும் பேசுவான், வீழ்ந்தாலும் பேசுவான். அவனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும், அவனை கரிச்சு கொட்டிக்கிட்டே கிடக்கணும். அவன் வாழ்ந்தாலும் தப்பு, செத்தாலும் தப்புன்னு தான் பேசுவான். அவங்க அப்படி பேசினாலும் நீ என்ன சொல்லியிருக்கணும்? என்னடி சொல்லியிருக்கணும்? அவங்க அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அவங்களோட எத்தனை போய் கஞ்சி வாங்கி குடிச்சுக்கிட்டு தெரிஞ்ச? அவங்க வீட்டுல தானே போய் புழுக்க வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்ச? அப்பெல்லாம் உனக்கு இனிச்சுது. இன்னைக்கு உனக்கு வாழ்வு வந்துருச்சுனோனே அவங்களை எகத்தால பேச்சு பேசுறிய நீ? மவளே, உன்ன மாதிரி சில ஜென்மங்க இடத்துக்கு இடத்தா இருப்போல,
நாக்க ரெண்டு இதை வச்சுக்கிட்டு பேசுறீங்க பத்தியா? அந்த மாதிரி இதனால தான் இந்த ஊர்ல மழை பெய்யாம கிடக்குது. இந்த உலகம் எதுக்கு அழிவை தேடி போகுது? உங்களை மாதிரி ரெட்டை நாக்கு உள்ள ஆளுகளால தான். நரம்புல நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும்னு சொல்லுவாங்க. அது சரியால இருக்குது. குடிகாரனா இருந்தா கூட நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பேச மாட்டேன்டி. ஆனா நீ தெளிவா இருந்துகிட்டு இந்த வேலை பாக்குறியா? அவளே வீட்டுக்கு வந்த புள்ளைய எந்த வார்த்தை சொல்லி பேசக்கூடாதோ அவங்க அம்மாவை பார்த்து அந்த வார்த்தை பத்தி பேசியிருக்கியே. அப்ப அந்த புள்ள உங்ககிட்ட கோவத்துல பேசாம என்னடி பண்ணும்? எந்த ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளையா இருந்தாலும் அப்படிதான்டி பேசுவான். நன்றி கெட்ட ஜென்மமே. உன்னையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருந்தா கூட பாவம் தான் வந்து சேரும். டே மவனே, இவளை அடிச்சு அந்த வீட்டுக்கு துரத்துறதுதான்டா நல்லது. இவளுக்கு சோறை போட்டு 3 நேரமும் கழுத்து முட்டை நல்லா திங்க வச்சு இப்படி இவ பேசுறதுக்கு காரணம் நீதான். அன்னைக்கே இந்த குந்தானியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராம இருந்திருக்கணும். கூட்டிட்டு வர சொல்லி நான் பண்ணது தான். வந்தம்மா, குடுக்குற சொத்தை வாயை மூடிக்கிட்டு தின்னம்மா, ஒரு மூளையில கடந்தம்மா, நல்ல நாள் பெரிய ஆளுக்கு ஒரு துணியை வாங்கி போட்டோமா, அதை உடுத்துனமா, அப்படி இருக்கணும். அதை விட்டுப்புட்டு வீட்டுக்குள்ள நாட்டாம பண்ண விட்டோன்னு வை, வீட்டுக்குள்ள அப்படித்தான் நல்லா வேலையை பார்த்து விடும். நல்லா அந்த பிள்ளைங்க இன்னைக்கு சண்டையை போட்டுட்டு கிடக்குதுன்னா அதுக்கு காரணம் யாரு? நீ. அதுங்க நிம்மதியை கெடுத்துவிட்டு நீ உள்ள வந்து ஒய்யாரமா தூங்குறியாடி? ஒய்யாரமா இனி நடு ரோட்ல போய் பிச்சை எடுத்துக்கிட்டு தூங்குடி. ஏய் எதிரி எதிரி போல எந்திரி. வரமாட்டேன்னா அப்புறம் எங்க போற? போ வெளியே போடி. இல்லைன்னா வச்சுக்க காலை தரன்னு இழுத்துக்கிட்டு போயிருவேன். வெளியே போ, வெளியே போன்னு. ஐயோ படுபாவி இப்படி பண்றானே, காலை விட்டு தொலையா. மாட்டை அப்பைக்கு எப்ப அடி வெளி ரோட்டினாதான் சரியான பாதையில போகும். அந்த மாதிரி உன்னையெல்லாம் அடிக்காம வைக்க கூடாது. தினந்தோறும் அடிச்சு உதச்சு வெளுக்கணும். அப்பதான் நீ எல்லாம் திருந்துவ. இல்லைன்னா உன்னையெல்லாம் அடக்க முடியாது. தம்பி, இனிமேல எக்காரணத்து கொண்டும் ஆத்தா கஷ்டப்படுறா அப்படி இப்படின்னு சொல்லி கூட இவளையெல்லாம் வீட்டுக்குள்ள வச்சா கூடாதுரா. சேத்தன்னு வையி உன் குடியை கெடுத்துட்டு போயிருவா. பாக்குறதுக்கு தான் இவ இப்படி. அதனாலதான் இவளை அடிச்சு உதச்சு வளர்க்கறது. நாக்கு பூசாம அந்த அக்காவை பார்த்து என்ன வார்த்தை பேசி இருக்கா. அன்னைக்கெல்லாம் நான் கிணத்துல உளுந்து கிடந்தப்ப கூட ஐயோ அண்ணே தூக்குங்கண்ணேன்றதுக்கு மறுவார்த்தை பேசினது கிடையாது. எல்லாத்தையும் மரியாதை கொடுத்து பேசுற அக்காவை பார்த்து என்ன வார்த்தை பேசுறாவ. இவ்வளவு மாதிரி ஆளுங்களையெல்லாம் பாவம் பாக்குறது பாம்புக்கு பாலை பாக்குற மாதிரி. அது நம்மளையே திருப்பிக்கிட்டு கொத்தும். இனிமே உங்களுக்கு பிடிச்ச பீடையெல்லாம் விலகிருச்சு. இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க, சரியா? ஏமாடிய நீ சாப்பிட்டியா இல்லையா? இல்ல மாமா. போமா, முதல்ல போய் நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. போங்க, அவளை நான் பாத்துக்கிறேன். என்னதான் இவர் இப்படி பண்றாரு? ஐயோ, எத்தனை மணிக்கு வருவாரு என்னன்னு தெரியல. போய் படுத்தாலும் புருஷன் வர்றதுக்கு முன்னாடி உனக்கு என்னடி தூக்கம்னு கேட்பாரு. சரி, என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியலையே ஆண்டவனே. சரி, வரும்போது வரட்டும். நானும் எவ்வளோ நேரம் தான் முழிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறது. வீட்டில் பொண்டாட்டி ஒத்தையில் தனியாக இருப்பாள். நம்ம நேரங்காலமாக வீட்டுக்கு போவோம். அவளை பார்க்கணும், வைக்கணும். ஏதாவது அக்கறை இருக்கு அந்த மனுஷனுக்கு. நேரத்துக்கு அங்கே நம்ம வீட்டில் இருந்தால் கூட நேரத்துக்கு சாப்பாடு, நேரத்துக்கு துணிமணின்னு எல்லாம் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மனுஷன் திருந்தி எனக்கானவரை வரணும்னு இங்கே வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த மனுஷன் இதெல்லாம் புரிஞ்சுக்காம இருக்காரு. ஒருத்தர் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. என் பொறுமையை கடலை விட இப்போ பெருசாக போயிருச்சு. ஆனால் இந்த மனுஷன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அடா மவனே, கொஞ்சம் ஆடி போட்டா அடங்கி போவோம் அவனே. அடியே, நானே பல்லு வலியில துடிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். நீ வேற கம்முன்னு போடி. இதுக்கு தான் அளவா சாப்பிடணும். ஆளுக்கு விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு மொச்சுக்கு சாப்பிட்டதான் இப்ப அப்படித்தான். நீ கண்ணு வச்சு தாண்டி எனக்கு பல்லு வலி. ஆத்தி, ஏ அப்பாயி, உன் மனசை தொட்டு சொல்லு. நான் உனக்கு கண்ணு வச்சு இப்படி ஆணுச்சா, இல்ல நீ பல்லு விளக்காம மொத்தத்தை தின்னு இப்படி ஆணுச்சா? நீ கண்டு வச்சுட்டேன். மனசாச்சியே இல்லாம பேசுற பாத்தியா நீ? அந்த இடத்துல நீ நிக்கிற. பல்ல விளக்குனா ஆடு மாடல என்ன பல்ல விளக்குது, நான் மட்டும் விளக்குறதுக்கு அப்படின்னுவ. இன்னைக்கு நீ அப்படியே திருப்பிக்கிட்டு பேசுறியா? நல்லா இருக்குது போ நியாயம். ஏண்டி, நானே பல்லு வலி உயிர் போகுதுடி. ஏண்டி இப்படி பாடா படுத்தி எடுக்கிற? சின்ன வயசுல உன்னை தூக்கி வளர்த்ததுக்கு இதுதான் எனக்கு கைமாறா? இங்க பாரு, வளர்ந்தேன்னு சொல்லு, வளர்த்தேன்னு சொல்லாத, சரியா?
என்னம்மா அப்பா கிட்ட என்னத்த சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்குற? எப்பா இந்த அப்பாயி பல்லு வலினாங்கப்பா. சரி என்ன அப்பாயி ஆச்சுன்னா, நீ தாண்டி ஸ்வீட்டு கொடுத்து என் பல்லெல்லாம் போச்சு. இப்போ என் பல்லெல்லாம் இப்படி ஆனது காரணமே நீ தாண்டினது. இந்த வீட்டில் மாமியார் மருமக சண்டைக்கு பதிலாக பேத்திக்கும் பாட்டிக்கும் சண்டை தான் பெருஞ்சண்டையாக இருக்குது. உங்கள் 2 பேர் சண்டையை ஒழிக்கிறதுக்கே ஒரு நாள் பொழுது பத்தாது போல இருக்கு. நான் ஒண்ணுமே பண்ணலாம். பொய்டா, பொய் பேசுறாடா. நான் பாட்டுக்கு பல்லு வலியில மூளையில உட்காந்துருக்கேன். பேச்சா பேசின பேச்சு மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு இன்னைக்கு பூச்சிப்பல்லு பரம்பரை ஆக்கிட்டாங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாடா. இனி மொத்த பல்லையும் பிடிங்கி எடுத்துருவான். அதுக்கப்புறம் நீ வெறும் கிளவி இல்ல பொக்கவாய் கிளவி அப்படின்னு சொல்றாடா இவ. ஏண்டா நான் இப்படி தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், கெக்க பொக்கேன்னு இழுச்சுக்கிட்டு கிடக்குறவன். மொத்த பல்லும் அரிச்சு போச்சு. இனி மொத்த பல்லும் புடுங்கி எடுக்கணும். அத சொன்னதுக்கு என்னையவே பேசுதுப்பா. ஐயோ உங்க 2 பேரும் பஞ்சாயத்தையும் ஒழிக்க முடியாதம்மா எங்களால. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க 2 பேரும். என்னப்பா? எம்மாடி இப்பதான் புரோக்கர் போன் பண்ண. அப்படி யாருடா? எந்த புரோக்கரு? அதாம்மா நம்ம அனிதா போட்டோ வேற கொடுத்திருந்தேன்ல. இப்பதான் படிப்பு வேற முடிய போகுது. அதான் முடிஞ்சிருச்சுல்ல. அதான் மாப்பிள்ளை இருந்தா பார்த்து சொல்லுங்கன்னு அப்ப சொன்னது. இப்ப கரெக்டா நம்ம நேரத்துக்கு செட் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை சிங்கப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காராம்மா. ஆத்தாடியாத்தா, இவளுக்கு இங்கேவே ஆட்டம் தாங்க முடியாது. இது சிங்கப்பூர் வர போறாள? சிங்கப்பூரு ஏமா கொஞ்ச நேரம் இரும சொல்றது கேளுமா. மாப்பிள்ளை சிவில் இன்ஜினியராமா. சிங்கப்பூர்ல மாசம் 1,20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கா. அப்படியா கல்யாணம் முடிஞ்சோடனே அவர் அங்க கூட்டிட்டு போயிருவாராமா. நல்ல குடும்பமா இருக்குது. நாத்தனாங்க எந்த பிரச்சனையும் இல்ல. வீட்டுக்கு ஒரே பையன். பையனுக்கு இந்த வாரத்துல லீவ் வருதாமா. அதனால ஊருக்கு வந்தோடனையும் அடுத்த நாள் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வரட்டுமான்னு கேக்குறாங்க. நானும் அவங்க வீட்டுல பேசிட்டேன், போட்டோவும் பார்த்தேன். நல்ல பையனா இருக்கா. அப்படி என்னம்மா பேசி முடிச்சிருவோமா? அப்பா எனக்கு இப்போ கல்யாணம் எல்லாம் வேண்டாம்பா. வேண்டாமா? டேய் அந்த சின்ன பிள்ளை அது அப்படித்தான் சொல்லும். நீ மாப்பிள்ளைய பார்க்க வர சொல்லுடா. அப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம்பா. எம்மாடி நல்ல குடும்பமா இருக்குமா. அதுவும் இல்லாம வெளிநாட்டு மாப்பிள்ளை. உன்னை கல்யாணம் பண்ணோன்னே அவர் பாட்டு கூட்டிட்டு போயிருவாரு. அப்புறம் என்னம்மா உனக்கு கவலை? இல்லப்பா எனக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்கப்பா. என்னடி எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ளை வீடு வரும்போதெல்லாம் பிடிக்கலன்னு என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க? இல்லம்மா நான் அடுத்த வருஷமும் காலேஜ் ஜாயின் பண்ணலான் இருக்கேன். எம்மாடி நீ ஜாயின் பண்ணிக்கோ, இல்லை என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அவரு நான் படிக்க வைக்கிறேன். அவங்களுக்கு விருப்பப்பட்டதை கரஸ்ல கூட போட்டுட்டு படிக்கலாம். எக்ஸாம் டைம்ல கூட இங்க வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்ற. அப்படி என்ன சொல்ற? பரவாயில்லையே, இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணுமே. ஐயோ அப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தை குட்டி வீடை பாரு அதை பாரு இதை பாருன்றவாங்க. எம்மாடி நம்ம பேசி புரிய வைக்கணும். வேண்டாம்பா எனக்கு வேண்டாம்னா விட்டுருங்க. ஏண்டா அவ சின்ன கழுதை, அவளுக்கு என்ன தெரியும்? நம்ம பேசி புரிய வைக்கிற விதத்துல புரிய வச்சா சரியா போயிடும். நான் கூட வெளிநாட்டுல ஒத்தையில தான் போய் இருந்தேன். நம்ம புள்ள வெளிநாட்டுல போய் நல்லபடியா இருக்கலாம், புருஷன் பொண்டாட்டின்னு 2 பேரும் சந்தோஷமா. ஆனா புரிஞ்சுக்காம இருக்கிறா. ஏண்டா அவ சின்ன பிள்ளைடா, அவளுக்கு எதுனா நல்லது கெட்டது தெரியும். பெற்றவங்க நம்ம தான் பார்த்து எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது நம்ம சொல்றது அதெல்லாம் புரிஞ்சுக்குவா. சரியா? நீ அதெல்லாம் எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இதாங்க நம்ம வீடு. பரவாயில்லம்மா, நான் கூட தோட்டத்துல வீடுனோனையும் வெறும் காடு தான் இருக்கும், அங்கிட்ட ஒரு வீடுன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இங்கேயும் அக்கம் பக்கத்துல இடம் இருக்குது. எல்லாரும் வீடு எல்லாம் இருக்குது பாரு. வீடு ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, சின்ன வீடு தான். உங்களுக்கு போதுன்னா பாருங்க, அப்படி இல்லைன்னா வேற வீடு நீங்க பாத்துக்க வேண்டியதான். ஐயோ அண்ணே, எங்களுக்கு இந்த வீடு கிடைச்சது அந்த ஏழுமலையான் புண்ணியம். உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேனே.